ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். 5 பேர் இருக்கக்கூடிய பட்டியல். யூபிஎஸ்சியிலிருந்து 3 பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். முதலமைச்சருக்கு 3ல் யாரு வேண்டுமானாலும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. இது உச்சநீதிமன்றம் 2010 இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு 6 மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம 6 சீனியர் பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? இதனால 6 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது. குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள், சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், அபய்குமார் சிங் அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், ராஜீவ்குமார் அவர்கள், பிரமோத் குமார் அவர்கள், இவங்க எல்லாமே 6 பேர் இதுக்கு மேல இருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் 8 டிஜிபி பங்கேற்கணும். 8 டிஜிபி பங்கேற்கணும். அவருக்கு மேல சீனியாரிட்டியில் இருக்கிற 6 பேரும், அவருக்கு கீழே இருக்கிற 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும்? காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி